الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தில் நாளாந்தம் சஹாபாக்களுடைய வரலாறு சம்பந்தமாக பார்த்து வருகின்றோம். நாலுமோர் சஹாபி என்கின்ற அடிப்படையில் இன்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை உங்கள் மத்தியில் ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எம் மத்தியிலே அதிகமாக பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு நபித்தோழர். அவருடைய வாழ்க்கை வரலாறை கற்று அவரை ஒரு முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொண்டு எம் வாழ்க்கையில் அதன் மூலமாக படிப்பினை பெற்று எமது வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள முதலாவதாக எண்ணம் வைத்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டோமேயானால் அவருடைய முழு பெயர் சம்பந்தமாக கூறப்படும்போது முஸ்அப் இப்னு உமைர் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து முனாஃப் இப்னு அப்துத்தார் இப்னு குசை இப்னு கிலாப் இப்னு முர்ரா அல் குரைஷி என்று இவருடைய முழு பெயர் வரலாற்று ஆசிரியர்களால் பதியப்படுகின்றது. இவர் ஒரு குறைஷி குலத்தை சேர்ந்த ஒரு நபித்தோழர் ஆவார். இவருக்கு 2 புனைப்பெயர்கள் கூறப்படுகின்றது. அதாவது முதலாவதாக அப்துல்லா என்று ஒரு புனைப்பெயர் கூறப்படுகின்றது. அதுபோன்று முஸ்அப் அல் ஹைர் என்று சொல்லக்கூடிய 2 புனைப்பெயர்கள், 2 பெயர்கள் கொண்டு இவர் அழைக்கப்படுகின்றார். இவர் குறைஷியர்கள் என்று வரும்போது நம்மிடம் ஒரு கேள்வி ஒன்று என்ன செய்யும் ஏற்படலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட குறைஷியர் தான். அப்போ இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினரா என்று பார்க்கும்போது நிச்சயமாக இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினராக வந்து சேர்கின்றார். குசை இப்னு கிலாப் என்று சொல்லக்கூடிய இவருடைய முப்பாட்டன், அவருடைய அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குலமும் என்ன செய்து வந்து சேருது. அந்த அடிப்படையில் குறைஷி குலத்தை சேர்ந்த ஒரு நபித்தோழராக இவர் என்ன செய்கிறார், காணப்படுகின்றார். இவர் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி நாம் படிக்கும்போது இதில் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கக்கூடியவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார். இவர்களுடைய தாயாருடைய பெயர் ஹுனாசா பின்த் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர். ஹுனாசா பின்த் மாலிக். இவருடைய தந்தையினுடைய பெயர் என்னவென்று பார்ப்போமேயானால் உமைர் இப்னு ஹாஷிம். உமைர் இப்னு ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய தந்தைக்கும் ஹுனாசா பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய தாய்க்கும் இந்த முஸ்அப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் என்ன செய்கிறார், பிறக்கின்றார்கள். இவருடைய பிறப்பு பற்றி குறிப்பிடும்போது அதிகமான வரலாற்று ஆசிரியர்கள் அதிகமான கருத்துக்களை என்ன செய்கிறாங்க, முன்வைக்கிறார்கள். அதிலும் ஆதாரபூர்வத்துக்கு மிகவும் நெருக்கமான கருத்து என்று பார்க்கும்போது ஹிஜ்ரத்துக்கு முற்பட்ட காலத்தில் 42 ஆண்டுகளுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஹிஜ்ரத் மேற்கொள்கின்றார்கள். அந்த ஹிஜ்ரத்துக்கு 42 ஆண்டுகளுக்கு முன்பு மக்காவில் என்ன செய்கிறாங்க,
முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கின்றார்கள். இந்த கருத்து ஏற்புடைய ஒரு கருத்தாக என்ன செய்து அறிஞர்கள் மத்தியில் இருக்கின்றது. அதுபோன்று இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருமணம் பற்றி நாம் பார்ப்போமேயானால், திருமணம் முடிக்கின்றார்கள். ஹம்னா பின்த் ஜஹஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை முடிக்கின்றார்கள். இவர்கள் இந்த ஹம்னா பின்த் ஜஹஷ் என்று சொல்லக்கூடிய பெண் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி ஆவார். அப்போ சகோதரி ஆவார் என்று சொன்னால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் முறை வருகிறது? நம்முடைய புழக்க பாஷையில் செல்வதானால் சகலன் என்று செல்லுவோம். நம்முடைய மனைவியினுடைய சகோதரியை ஒருவர் முடித்தால் அவர் நம்ம எப்படி கூப்பிடுவோம்? சகலன் என்று சொல்லி கூப்பிடுவோம். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சகலனாக என்ன செய்கிறாரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஆக்கப்படுறார்கள். எதன் மூலமாக? ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியை ஹம்னா பின் ஜஹஷ் என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்ததன் மூலமாக என்ன நடக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சகலன் என்கிற ஒரு பந்தம் என்ன செய்து அந்த இடத்தில் உருவாக்கப்படுகின்றது. இந்த ஹம்னா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அதுபோன்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிறக்குது ஒரு குழந்தை. ஒரே ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையினுடைய பெயர் ஸைனப் பின்த் முஸ்அப் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையும் என்ன செய்து இவர்களுக்கு பிறக்குது. இவர்களுக்கு பிறந்து இப்படியே போயிட்டு இருக்கும்போது, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த இஸ்லாத்துக்கான தேடலும் இஸ்லாத்தில் நுழைதலுக்கான ஒரு சம்பவமும் பாரிய ஒரு சம்பவமாக என்ன செய்யுது வரலாற்று ஆசிரியர்களால் பதியப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இரகசியமாக என்ன செய்கிறாங்க? இந்த இஸ்லாத்தை பரப்பிக்கொண்டு இருக்காங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் இந்த இஸ்லாத்தை அவர்கள் மக்கள் மத்தியில் இரகசியமான முறையில் பரப்ப வேண்டும் என்கின்ற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க? மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாருல் அர்கம் என்று சொல்லக்கூடியவருடைய ஒரு வீட்டை அதுக்காக என்ன செய்கிறாங்க? தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பல சஹாபாக்கள் இரகசியமாக அந்த இடத்தில் வந்து என்ன செய்கிறாங்க? இந்த மார்க்கத்தை கற்றுவிட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இது இப்படியோ நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் என்ன செய்து இந்த அல்லாஹ்வினுடைய மார்க்கம் இப்படி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கி, இப்படி ஒன்று நபி என்று சொல்லி ஒருத்தர் என்ன செய்கிறார்? தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் என்கிற ஒரு விடயம் தெரிய பெற்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரகசிய அழைப்பின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்க வைத்த ஒரு சிலருள் இவரும் என்ன செய்கிறார்? ஒருவராக ஆக்கப்படுகிறார். இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக இருக்கின்றார்கள். இரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றவர்களுள் ஒருவராக இவர் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் தான். ஆனால் குறைஷியர்கள் அந்த கஅபாவினுடைய அந்த சுற்றுவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு குடும்பம். அந்த குடும்பம் குறைஷியனுடைய குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒருவர் மிகவும் மிகவும் செல்வ செழிப்பானவர். அது சம்பந்தமாக குறிப்பிடுகின்றேன். மிகவும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்த ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப கட்டத்திலே என்ன செய்கிறாங்க? இந்த இஸ்லாத்தை இரகசியமாக ஏற்றுக்கொண்டு அந்த தாருல் அர்கமுடைய அந்த வீட்டில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நமக்கு தெரியும். இரவையில் முகத்தை மூடிக்கிட்டு சென்று அந்த இஸ்லாத்தை கற்றுவிட்டு வருவார்கள் சஹாபாக்கள். அப்படி ஒருவராக இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தை தேடி அந்த மார்க்கத்துக்காக என்ன செய்கிறார்கள்? இரவையில் சென்று அந்த தாருல் அர்கமுடைய வீட்டில் மார்க்கத்தை கற்றுவிட்டு இரகசியமாக வந்து இருக்கின்றார்கள். ஏன் காரணம்? அந்த சந்தர்ப்பத்தில் குறைஷியனுடைய இன்னல்களை என்ன செய்யலாம்?
சந்திக்கலாம், அதுபோன்று குடும்பத்தினுடைய எதிர்ப்புகளை சம்பாதிக்கலாம். இன்னொரு விடயங்களை கருத்தில் கொண்டு இரகசியமாக என்ன செய்கிறாங்க, இந்த மார்க்கத்தை கற்று வருகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி அந்த தாருல் அர்கமுடைய வீட்டிற்கு சென்று இப்படி போய் வருகிறார் என்று சொல்லி நோட்டமிடுறாங்க. ஒவ்வொரு ஆளும் நோட்டமிடும்போது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறாரு, உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இந்த முஸ்அப் இப்னு உமைர் என்ன செய்கின்றார் என்று சொல்லி நோட்டமிடுறாங்க. நோட்டமிட்டு பார்க்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த இஸ்லாத்தை என்ன செய்கிறாரு, இவர் கற்றுவிட்டு வருகின்றார் என்கின்ற ஒரு விடயத்தை அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா என்ன செய்கிறார், கண்டுபிடிச்சிடுறார். கண்டுபிடிச்ச உடனே அவர் என்ன செய்கிறார், உடனடியாக அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாய் ஹுனைசா பின் மாலிக் அவர்கிட்ட வந்து என்ன செய்கிறார், எத்தி வைக்கார், எல்லாத்தையும் ஒப்பி வைக்கார். உங்களோட மகன் என்ன செய்கிறாரு, இப்படி இந்த மார்க்கத்துக்காக உங்களோட நம்முடைய இந்த சிலை வணக்கத்தை விட்டு அந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுவிட்டார் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த மார்க்கத்தை கற்காமல் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் முஸ்அப் இப்னு உமைரை என்ன செய்கிறார்கள், ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. வீட்டிலே வைத்து என்ன செய்கிறாங்க, பூட்டி வைக்காங்க. இவர்கிட்ட செல்றாங்க, நீ இந்த மார்க்கத்தை விட்டுடு, நமக்கு இது தேவையில்லை, நம்மளோட மூதாதையர்களை மார்க்கத்தை பின்பற்று, அதுதான் சிறந்தது என்று சொல்லியும் என்ன செய்யலை, கேட்கல. முஸ்அப் இப்னு உமைர் உடனே என்ன செய்கிறாங்க, அவரை வீட்டை விட்டு வெளியேற்றாமல் அவரை என்ன செய்கிறாங்க, அவர் அந்த வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்காங்க. இதுக்கு எப்படி வளர்த்த ஒரு சோழர்ன்னு தெரியுமா, இவர் எப்படி அந்த ஹுனைசா பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய அந்த தாய் எப்படிப்பட்ட செல்வ சீமாட்டி என்று சொன்னால், இவருடைய குடும்பமே முஸ்அப் இப்னு உமைருடைய குடும்பமே ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பம். அவருடைய தந்தை மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், அதுபோன்று அவரை விட ஒரு செல்வந்தராக அவருடைய தாய் இருக்கின்றார். எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது, அவருடைய ஆடைகள் பற்றி குறிப்பிடும் போது அழகழகான ஆடைகள் என்ன செய்வார், அணிவார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒவ்வொரு ஆடையும் ஒவ்வொரு நாட்டிலிருந்து வாங்கிட்டு வந்து என்ன செய்வார், ஆடைகளை அணிவார். அதுபோன்று அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள், அந்த ரோட்டால முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து சென்றால் அந்த வீதியால் அடுத்து வரக்கூடியவர் இந்த வீதியால் முஸ்அப் இப்னு உமைர் சென்றிருக்கின்றார் என்று அறிந்து கொள்வார்கள். எதை வைத்து, அந்த வாசனை திரவியத்தை வைத்து. அந்த அளவுக்கு ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு வாசனை திரவியத்தை பயன்படுத்தினார். அந்த அளவுக்கு செல்லமாக ஒரு வளர்த்த ஒரு பிள்ளை இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய செருப்பு பற்றி குறிப்பிடும் போது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்திய அந்த பாதணி பற்றி குறிப்பிடும் போது, அது யமனிலிருந்து என்ன செய்வாங்க, ஸ்பெஷல் எடிஷனாக என்ன செய்வாங்க, கொண்டு வந்து அதை அணிவார்கள். ஹதுரமி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷலான ஒரு செருப்பு, அது யமனிலிருந்து ஸ்பெஷலாக செய்வார். இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னால், பணக்காரர்கள் நமக்கு தெரியும், பில் கேட்ஸ் அது போன்று அம்பானி எல்லாம் என்ன செய்வாங்க, ஸ்பெஷல் எடிஷன் அவங்க யூஸ் பண்ணுற கார் அவங்களுக்காக வெளிநாட்டில் இருந்து ஸ்பெஷலாக வரும். அதை விட ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு செருப்புக்காக என்ன செய்வார், வேறு ஒரு நாட்டிலிருந்து கொண்டாந்து அணியக்கூடியவராக இருந்தார். இவர் அழகான ஒரு நபித்தோழர், அழகான முடி, தோல் புஜத்தில் அவர முடி என்ன செய்யுமாம், வந்து கிடக்குமாம். அந்த அளவுக்கு அழகான, அந்த அளவுக்கு ஒரு செல்வ சீமாட்டியாக இருந்த ஒரு குடும்பத்தில் செல்வ சீமாட்டியுடைய குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு செல்வந்தராக என்ன செஞ்சார், இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இவ்வாறெல்லாம் இருந்த ஒரு நபித்தோழர் இந்த மார்க்கத்துக்காக என்ன செய்கிறாங்க,
வீட்டில் அடைபட்டு கிடக்கின்றார்கள், அடைத்து வைத்திருக்கின்றார்கள். எதற்காக? இந்த மார்க்கத்தை முஸ்அப் கற்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஹிதாயத்தை நாடினான். அல்லாஹ் அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை விதியாக்கினான். எனவே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு, இந்த இஸ்லாத்தில் அவர்கள் ஈர்ப்பு கொண்டு இந்த இஸ்லாத்தின் மீதே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? உறுதியாக இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாத்தின் மீது ஈர்ப்பு கொண்டவர் என்ன செய்கின்றார்? எந்த ஒரு சோதனைக்கும் அசையவில்லை, எந்த ஒரு கஷ்டத்துக்கும் தளர்ந்து கொடுக்கவில்லை. அப்படியே என்ன செய்கிறாங்க? இந்த மார்க்கத்தோடையே இருக்கின்றார்கள். உடனே என்ன செய்கிறாங்க? அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்காவில் என்ன செய்து எல்லா சகோதரர்களுக்கும் எல்லா சஹாபாக்களுக்கும் என்ன செய்து கஷ்டம் வருகிறது. உடனே என்ன செய்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுமாறு கட்டளை இடுகின்றார்கள். அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுமாறு கட்டளை இருக்கின்றார்கள். தற்போதைய எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுமாறு கட்டளையிட்ட உடனே அதில் போகின்றார்கள். யார்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக போகின்றார்கள். என்ன காரணம்? இந்த இஸ்லாத்தை கற்க வேண்டும், இந்த இஸ்லாத்துக்காக அனைத்து செல்வங்களையும், தன்னுடைய தாயினுடைய அனைத்து செல்வங்களையும், அனைத்து அந்த வசதிகளையும் விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டளைக்கு இணங்க ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், எவ்வளவு ஒரு பெரிய தியாகம். தற்காலத்தில் நம் சகோதரர்களை எடுத்து பாருங்கள். பொருளாதாரத்திற்காக மார்க்கத்தை இழக்கக்கூடிய, அற்ப அற்ப சுகங்களுக்காக மார்க்கத்தை இழக்கக்கூடிய எத்தனையோ பேரை நாம் பார்க்கின்றோம், கண்ணூடாக காண்கின்றோம். ஆனால் அளப்பெரிய சொத்துக்களின் பீடாதிபதி, அளப்பெரிய சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்கள். பல கஷ்டங்களை, பல இன்னல்களை அனுபவிக்கின்றார்கள். அதன் பின்பு மக்காவுக்கு வருகின்றார்கள். நமக்கு தெரியும் அந்த ஹபஷாவுடைய சம்பவம், அந்த ஹபஷாவுடைய ஹிஜ்ரத்துடைய சம்பவங்கள் தெரியும். போகின்றார்கள், பின்பு அந்த மக்காவுக்கு வந்து சேர்கின்றார்கள். சேர்ந்ததன் பிற்பாடு அந்த காலகட்டத்திலே நமக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சமாக பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அந்த மக்காவிலே அழைப்பு பணியை செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அந்த மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து மதீனாவிலிருந்து கொஞ்சம் பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். பைஅத்துல் அக்பா இடம்பெறுகின்றது. பைஅத்துல் அக்பா இடம்பெற்றதன் பிற்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அஸ்அத் இப்னு சுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேண்டிக் கொள்கின்றார்கள், எங்களுக்காக ஒருவரை என்ன செய்யுங்க, தாயியாக அனுப்புங்க, இஸ்லாமிய அழைப்பு பணியை மேற்கொள்வதற்காக மதீனாவுக்கு எங்களுடன் ஒருவரை அனுப்புங்கள் என்று கேட்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாத்தின் முதலாவது தாயியாக என்ன செய்கின்றார்கள், மதீனாவுக்கு அனுப்புகின்றார்கள். மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற நிலையில். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையை, மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையை மதீனாவில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை செய்வதற்காக அனுப்புகின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வேலை. அந்த மதீனாவிலே பெரிய பெரிய கோத்திரங்கள் என்ன செய்து இருக்குது, அவுஸ் ஹஸ்ரஜ் போன்ற கோத்திரங்கள், பெரிய பெரிய கோத்திரங்கள் இருக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கின்றார்கள், அனுப்புகின்றார்கள். அவரை பொருத்தமென கண்டு அவர் என்ன செய்கின்றார், அங்கு மதீனாவுக்கு போகின்றார்கள். மதீனாவுக்கு சென்று முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதுபோன்று அஸ்அத் இப்னு சுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாமிய அழைப்பு பணியை மதீனாவில் ஆரம்பிக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்திலே, அந்த சந்தர்ப்பத்திலே பல இன்னல்கள், எல்லா கோத்திரத்தினுடைய தலைவர்களும் ஆரம்பத்தில் பாரிய எதிர்ப்புகளை அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு
காட்டுகின்றார்கள். பல சம்பவங்களை நாம் பார்க்கலாம். பல பல எதிர்ப்புகளை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அஸ்அத் இப்னு சுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்கின்றார்கள், அந்த சந்தர்ப்பத்தில் கண்டுகொள்கின்றார்கள். அந்த இடத்திலே முதலாக இஸ்லாத்தை ஏற்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் முதலாக உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்கின்றார், இஸ்லாத்தை ஏற்று அவர்களுடன் வந்து கைகோர்க்கின்றார். கைகோர்த்ததன் பிற்பாடு அந்த மதீனாவிலே எந்த அளவுக்கு இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டு இந்த மதீனாவுக்கு வருகை தருகின்ற பொழுது அதிகமான 198 விதமானவர்கள், ஒரு சில குடும்பங்களை தவிர அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய ஒரு பணியை செஞ்சிருக்காங்க. அதுபோன்றுதான் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவருடைய மரணத்தை கண்டு, அந்த சஅத் இப்னு முஆதுடைய மரணத்தை கண்டு அல்லாஹ்வினுடைய அர்ஷ் நடுங்கியது. அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த கையிலே தான் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மதீனாவிலே போட்ட அந்த பேஸ்மெண்ட்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பேஸ்மெண்டாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கிணங்க முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற காலப்பகுதியில் தான் மதீனாவில் என்ன நடக்குது, முதலாவதாக ஜும்ஆ இடம்பெறுகின்றது. அவருடைய காலத்தில், இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பெயரையும் அந்த சமூகம் என்ன செய்து கொடுக்குது. முக்ரி, அதாவது கிராத்தை ஓதக்கூடியவர், குர்ஆனை கற்பிக்கக்கூடியவர், குர்ஆனை எங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர் என்று சொல்லி சிறப்பு பட்டம் ஒன்றை வச்சே என்ன செய்கிறாங்க, மதீனாவாசிகள் அவரை என்ன செய்கின்றார்கள், இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கின்றார்கள், அழைக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்கவராக இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய ஒரு படிப்பினை எல்லாருக்கும், நமக்கு மட்டுமல்ல சஹாபாக்கள் மத்தியில் கூட இவரது வாழ்க்கை வரலாறை மிகப்பெரிய படிப்பினையாக எடுத்து நோக்கினார்கள். அதுபோன்று மதீனாவில் அழைப்பு பணியை மேற்கொண்டு மதீனாவில் என்ன செய்கிறாங்க, இருந்து கொண்டிருக்கும் போது அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஷஹீதாக்கப்படுகின்றார். நமக்கு தெரியும், ஷஹீதாக கொல்லப்படுகின்றார். இவருடைய யுத்த காலங்களை, யுத்தத்தில் கலந்து கொண்ட சம்பவங்களை எடுத்து நோக்கும்போது இவர் முதலாவதாக இடம்பெறக்கூடிய பத்ர் யுத்தத்தில் என்ன செய்கின்றார்கள், கலந்து கொள்கின்றார்கள். பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரீன்களுடைய அந்த கொடியை கொடுப்பதற்கு மிகவும் தகுதியான ஒருவராக இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கின்றார்கள், தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதுபோன்று அவரிடமே அந்த கொடியும் என்ன செய்யப்படுகிறது, அந்த முஹாஜிரீன்களுடைய பொறுப்புக்குரிய அந்த கொடியை கையளிக்கின்றார்கள். முதலாவதாக இவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. அதுபோன்று இரண்டாவதாக இவர் கலந்து கொண்ட யுத்தம்தான் உஹது யுத்தம். இந்த உஹது யுத்தத்தில் தான் என்ன செய்கின்றார்கள், இவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இவர்கள் கொல்லப்படுகின்ற அந்த சம்பவத்தை எடுத்து நோக்குவோமேயானால் சுப்ஹானல்லாஹ், நாம் பத்ர் யுத்தத்தில் இவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கொடியை கொடுப்பதற்கு தகுதியான ஒருவராக கண்டார்களோ அதுபோன்றே உஹது யுத்தத்திலும் இவரிடம்தான் கொடி என்ன செய்யப்படுகிறது, முஹாஜிரீன்களுடைய கொடி கொடுக்கப்படுகின்றது. கொடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்கான அரண்களில் இவரும் என்ன செய்கின்றார், இருந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சஹாபி என்ன செய்கின்றார், அந்த யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு தெரியும், உஹது யுத்தம் என்ன செய்யப்படுகிறது, கடும் ஒரு இக்கட்டா சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக பல காவிர்கள் என்ன செய்கின்றார்கள், துடித்து ரைபன் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி காபீர்களில் ஒருவன் இப்னுல் கமியா அல் லைசி என்று சொல்லக்கூடிய ஒருவன் என்ன செய்கிறான்? கடுமையாக ராய் பண்ணுறான். ராய் பண்ணி கொண்டிருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளைச்சி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தற்பாதுகாப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இவர் என்ன செய்கின்றார்? இந்த இப்னுல் கமியா என்று சொல்லக்கூடியவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விடுகின்றார். இறுதியாக இந்த கமியா என்று சொல்லக்கூடியவர் இப்னுல் கமியா என்று சொல்லக்கூடியவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்துவிட்டு எந்த அளவுக்கு சத்தமிடுகின்றான் என்று சொன்னால், நான் முஹம்மதை கொலை செய்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் என்ன செய்கிறான்? நான் முஹம்மதைத்தான் கொலை செய்து விட்டேன் என்று நினைக்கின்ற அளவுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தற்பாதுகாப்பு செய்துவிட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த இடத்தில் ஷஹீதாகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் அந்த இடத்தில் ஷஹீதானதன் பிற்பாடு அந்த கொடியை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஹாஜிரின்களுடைய கொடியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைக்கின்றார்கள். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக தனது உயிரையும் துச்சமென மதித்து அந்த நபித்தோழர் உயிரை விட்டார். அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு என்ன செய்கின்றார்கள்? அந்த துஆக்களை செய்கின்றார்கள். அதுபோன்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு அவர்களுடைய தியாகத்துக்கு ஈடாக அவர்களுடைய ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்து அந்த சுவனத்தை கடமையாக்குகின்றான். இவருடைய மரணம் பற்றி குறிப்பிடும் போது நாம் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவங்கள். சுப்ஹானல்லாஹ், இவர் ஏற்கனவே நாம் பார்த்தது போன்று இவர் எவ்வாறுபட்ட ஒரு செல்வ செழிப்புடன் வாழ்ந்தவர் என்று நமக்கு தெரியும். ஆனால் இவர் மரணிக்கும் போது கஃன் இடுவதற்கு கூட சரியான ஒரு ஆடை இல்லாத ஒரு நிலையில் இவர் மரணிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையாக இந்த இஸ்லாத்துக்காக வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமலானுடைய காலப்பகுதியில் நோன்பு திறந்துவிட்டு சாப்பிடுவதற்காக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பல உணவுப் பொருட்கள் என்ன செய்து கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவருடைய ஞாபகம் வருகின்றது. அவர் கொல்லப்பட்டு விட்டார், அவருடைய ஞாபகம் வருகின்றது. அவர்தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் செல்வ செழிப்புடன் இருந்தார். ஆனால் இறுதியில் அவருடன் கஃனிடுவதற்கு கூட ஒரு ஆடை கூட இருக்கவில்லை சரியாக என்று சொல்லி தேம்பி என்ன செய்கிறாங்க? அழுகிறார்கள் சஹாபாக்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் பல உணவுகள் கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. ஆனால் அவர் கூறுகின்றார், எம்மை அல்லாஹ் அந்த சஹாபாக்களை விட அவர்களை விட சிறப்பாக்கி வைத்து விட்டான் என்று சொல்லி கூறிவிட்டு அழுதுவிட்டு அந்த இடத்திலிருந்து சாப்பிடாமலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து சென்று விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு சஹாபியுடைய வாழ்க்கை வரலாறு! அதுபோன்று உஹதுடைய அந்த கட்டத்திலே அனைத்து ஷஹீதான சகோதரர்களும் வைக்கப்படுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மையத்தாக பார்த்து வருகின்ற போது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்தில் வரும்போது அவரை பார்த்தால் அவரிடம் அந்த கஃன் இடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த நிலையை பார்க்கின்றார்கள். தலையை மூடினால் ஒரே ஒரு போர்வைதான். மரணிக்கும் போது செல்வ செழிப்புடன் வாழ்ந்தவர், நாளாந்தம் ஒவ்வொரு ஆடை அணிந்தவர், பல லட்சம் பெறுமதியான மணங்களை பூசியவர், பல லட்சம் பெறுமதியான ஆடை அணிகலன்களை அணிந்தவர். இறுதியாக மரணிக்கும் போது அவரிடம் இருந்த ஒரே ஒரு ஆடை, சுப்ஹானல்லாஹ், ஒரே ஒரு போர்வை தான் அவரிடம் இருந்தது. அந்த போர்வை கூட அவருடைய நீளத்துக்கு கூட இல்லை.
காலை மூடினால் தலை தெரிகின்றது, தலையை மூடினால் கால் தெரிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள், தலையை மூடுங்கள், தலையை மூடிவிட்டு இலை கொத்துக்கொலைகளை என்ன செய்யுங்க, காலுக்கு வச்சு மறைச்சி அடக்கம் செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு தியாகம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறு, எப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை சகோதரர்களே. தற்காலத்தில் நமக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நமக்கு வசதி வாய்ப்புகளையும் செய்து தந்திருக்கின்றான். ஆனால் இஸ்லாத்துக்காக எதை செய்திருக்கின்றோம்? இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் வெறுமனே என்ன செய்கிறோம், எந்த ஒரு படிப்பினையும் பெறுவது கிடையாது, எந்த ஒரு முன்னுதாரணங்களையும் எடுப்பது கிடையாது. ஆனால் வெறுமனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்துக்காக எந்த பொருளாதாரத்தையும் உழைப்பது கிடையாது. ஆனால் சஹாபாக்கள், இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்து பொருளாதாரத்தையும் இழந்தார்கள். அனைத்து பொருளாதாரத்தையும் இழந்து இந்த மார்க்கத்துக்காக, இந்த மார்க்கம் ஒன்று தேவை என்பதற்காக, இந்த இஸ்லாத்துக்காக என்ன செய்கின்றார்கள், இந்த தியாகங்களை செய்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வரலாறுகள் எமக்கு மிகப்பெரிய படிப்பினைகளாக இருக்க வேண்டும். அதுபோன்று இவர்களுடைய வரலாறுகள் மூலமாக படிப்பினைகளை பெற்று எமது வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்யணும், அதை முன்னுதாரணமாக எடுக்க வேண்டும். வெறுமனே கேட்டுவிட்டு நகர்ந்து செல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கை மூலமாக இவர்கள் இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு தியாகங்களை செய்தார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புடம் போட்ட தங்கங்களாக சஹாபாக்கள் வளர்க்கப்பட்டார்கள். என்ன காரணம்? ஈமானின் மீதான சுவை, இந்த இஸ்லாத்தின் மீதான ஆசை நாம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இந்த பொருளாதாரங்கள் என்பது, இந்த அனைத்து வசதிகளும் இந்த உலகத்துடன் நின்றுவிடும். அந்த மறுமைக்காக, அந்த மஹ்ஷருடைய நிலைக்காக, அந்த சுவனத்தை பெற வேண்டும் என்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அந்த சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒப்பானதாக எமது வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வோமாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.